Hello, beautiful people. Welcome to Double Take Reactions. Today we are watching. It's a Tamil movie called Karappu. So Karappu is this year's blockbuster movie in Tamil cinema. So we have heard a lot of great things about that movie. This movie is directed by R.J. Balaji. In the main role, we have Surya. We love Surya's movies. We have watched some of the Surya's movies also. He's a great actor. After the movie came, it became a blockbuster hit. So we are so curious, how is it, why it is a blockbuster, and what made it a blockbuster movie, what made it people love it so much. So I'm very curious about it. Without any further ado, let's get into it. Starting a violence. ಎಂತ ಮಿರ್ಚಿ ಓ he's having a dream. A dream or എന്താച്ചാ ഓ, ഒന്നുമില്ല. വണ്ടി എന്താ നിർത്തിയിട്ടേക്കുന്ന? 10 മിനിറ്റ് ആയിട്ട് നിർത്തിയിട്ടേക്കുവാ. എവിടെയാന്നറിയില്ല. സാറേ, ஆ ഇതെന്താ സ്റ്റേഷൻ? இது பேசிங் சிக்னல் சார். வண்டி 3/4 மணி நேரம் நிற்கும். நீங்கள் எங்கே போகணும்? കുളമേട്. அப்போ இங்கேயே இறங்கிக்கோங்க. தோ ஆட்டோ நிற்கிது பாருங்க, டக்குன்னு போயிடலாம். ആട്ടോ ഇവിടെ ഉണ്ട്. മോളെ ഇവിടെ ഇറങ്ങാം. താങ്ക് യു സാർ. ഇവിടെ ഇറങ്ങാനോ? oh, don't get off somewhere. What? ಅದೇ ದೇವ್ರದ್ದು ಫೋಟೋ. ആ ആ. Oh, അയ്യാ, കുളമേട്ടിലേ പോവാം. போகலாம் சார். குளமேட்டில் எங்கே போகணும்? oh, എത്ര നാട്ടിൽ this. പോകണം? 800 ரூபா ஆகும். ഓ, 800 രൂപയ്ക്ക് കേരളത്തിലേ പോയി വരാമേ. அப்போ நீ கேரளாக்கே போயிட்டு சார். ஆட்டோ வராது சார். இங்கேருந்து கிளம்புங்க, சீக்கிரம் கிளம்புங்க. Ayo, this. പോകില്ല, പൈസ തരാം. தம்பி, எந்த பேக் தா? தம்பி, என்ன பேக் கொடுத்துட்டு போ. என்ன பேக் கொண்டு போவாங்க. அந்த பேக்கில ஒண்ணும் இல்லையா? Ayo. பயப்படாம சொல்லுமா. இந்த ஆள் யாரு? நிஜமாவே உன் அப்பாவா? இல்ல மிரட்டி கூட்டு வந்தானா? Yeah, yeah. மேடம், இங்க என்ன Idiot. പറയുന്നത്? இது என்ன பொண்ணு? அவட்ட தானே பேசுறேன். நீ வாய் மூடு. நான் this is very wrong. எங்க பேக் காணா போச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு வந்தோம். நீங்க எங்களே ஹராஸ் பண்றீங்க. நான் இது ரெக்கார்ட் பண்ணி இன்ஸ்டால போட போறேன். போனவே. வைமா வைமா உள்ள. ஆலியன் ட்ரெஸ்ஸிங் ட்ரெயின்ல போற ட்ரெஸ் இது. இது ஒரு ஆ? சின்ன கிடைக்கல. Please, நகை எங்கனையும் கண்டுபிடிச்சு கொடுங்க. சுப்ரன் சார். மேடம். செயினோ கம்மலோ எத்தனை கிராம்னு கேட்டு எழுதி வாங்கிக்கோங்க. எத்தனை கிராம்யா? கிராமல்ல, ஆ. பவன். பவுனா? ஆ, எத்தனை? 60 60 ಪವನ್. 60 ಪವನ್ ಹಂಗಾರೆ ದೇವ್ರದ್ದ ಅದು? ಇಸ್ ಇಟ್ ಗಾಡ್ಸ್ ಜ್ಯುವೆಲರಿ ಆರ್ ಸಮಥಿಂಗ್? யோ ಐ ಗೆಸ್ யாராச்சும் ஒரு நகை எடுத்துட்டு ட்ரெயின்ல வருவாங்களா? அறிவு இருக்கா உனக்கு? ரிப்போர்ட் செய்யுங்க. பொண்ணுக்கு லிவர் ஃபெயிலியர். ஓ, லாஸ்ட் டைமை விட இப்போ கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கு. சீக்கிரமாக சர்ஜரி. ಓಕೆ, ಫಾರ್ ದ್ಯಾಟ್ ಶಿ ನೀಡೆಡ್ ಮನಿ. லிவரும் மேட்ச் he ஆகி needed money. டிரான்ஸ்பிளான்ட் கொஞ்சம் செலவாகும். 25-30 லட்சம் ஆகும். ஆப்ரேஷன் இங்கே வேணும், சென்னையில் பண்ணு. ஓய் மெம்புட்டி, என்ன லேட்டு? ஏரியாவில் இருக்கிற அக்யூஸ்ட்ல பிடிச்சி உரிச்சு வச்சிருக்கோம். நீங்க வந்து அடையாளம் காட்டினீங்கன்னா தட்டி தூக்கிடலாம். சத்தியமா நாங்க எடுக்கலனா போலீஸ் சாவடி எடுக்கிறாங்கண்ணா. நீங்க பேச விட்டுருவாங்கண்ணா. கொஞ்சம் So probably what the police might, the police officer, lady police officer, it is a lot of gold, right? They will take it definitely. These poor people will never gonna find it. They will take the gold and they will close the case. நேற்று காலில் உந்து அழுதாருங்களே,
இவங்க தான் அவ்வளோ பெரிய காரியத்தையே பண்ணியிருக்கானுங்க. ஓய் மம்முட்டி, இவங்களுக்கெல்லாம் பாவமே பார்க்கக்கூடாது. ஆ? இந்த கேஸை நான் தான் சீக்கிரமா கண்டுபிடிச்சேன். ஏதாவது ஜிபேல பார்த்து போட்டு விடுங்க, இப்போதைக்கு சைனை போடுங்க. அது இது ஒரு காசிமானி செயின் கண்டிச்சு ஓ அது இல்லாத ஒப்பிடும் அது 15 11 ரெண்டு கூட சார், அவன் திருட்டு போன நகைக்காக 10 வருஷமா அழிஞ்சு நிற்கிறானுங்க. உங்களுக்கு உடனே கட்டிச்சுட்டு சந்தோஷப்படுங்க. போடுங்க சார். probably சந்தோஷமா நகையெல்லாம் கிடைச்சிச்சா? எந்த they சந்தோஷம் took வேணும்? some half. காசிமானி செயின் கண்டிச்சு நகை எடுத்துட்டு போனவன போலீஸ் அப்படியே கொடுப்பானுங்க. அன்னைக்கு நைட்டே மாப்பிள்ளை எடுத்துட்டு போய் ஜாலியா இருந்திருக்கானுங்க. என்னடா உல்லாசமா இருந்தீங்கல்ல, மண்டையாட்டுறானுங்க பாரு. என்ன இப்ப இந்த நகை வேணுமா வேணாமா? சார் எடுத்து உள்ள வைங்க சார். வேண்டாம் மேடம் வேண்டாம் மேடம் ಅದೊಂದು ನೆಕ್ಲೆಸ್ ಎತ್ಕೊಂಡ್ರು. They have taken it because that is 15 pound. 15 Ah. pound means வையா வையா வைங்க சார். இதெல்லாம் இங்க கொடுக்க மாட்டோம். ஏன் சார் எதுவா இருந்தாலும் கோர்ட் மூலியமா தான் வாங்க. huh? எதுக்கு ஆமா சார், இதான் எங்க ப்ரொசீஜர். ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னு திருட்டு போன நகையெல்லாம் கோர்ட்ல மனு போட்டு வாங்கணும். எதுக்கு சார் கிடைச்ச கோல்டே வாங்குறதுக்கு ஆ. கோர்ட்டுக்கு போறோம் சார், இன்னைக்கு நீங்க நகையை வாங்கிட்டு நாளைக்கு வாங்கலன்னு சொன்னா நாங்கெல்லாம் மாட்டுவோம். இதெல்லாம் சப்ப மேட்ரு சார். ஒரு நல்ல Sign ಹಾಕ್ಸ್ಕೊಂಡ್ರು. ಕೊಡ್ಲಿಲ್ಲ. ಈಗ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ, ನಾವು ಕೊಟ್ಟಿದೀವಿ ಅಂತ ಅಂತಾರೆ. ரியல் ஆயில் ஸ்டேஷன்ல இருந்து குமரன் சார் கொடுத்தாருன்னு சொல்லுங்க. பிரீத்தி, யூ கேன் ப்ரொசீட். Oh, Preeti. ಹ್ಮ್ Preeti is வாட்ஸ் யுவர் ப்ரேயர் பிரீத்தி? மை லார்ட், என்னோட கட்சிக்காரங்க மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சங்கரன் 2007ல இந்த 4 பேருக்கும் அவங்களோட இடத்த லீஸ்க்கு விட்டாங்க. அங்க ஜிடி பிஸ்கெட் ஃபேக்டரி அப்படின்ற பேர்ல லீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இவங்க தொடர்ந்து ஆக்கிரமிச்சு ஃபேக்டரியை நடத்திட்டு வராங்க. அதை எதிர்த்து என் கட்சிக்காரங்க வழக்கும் பதிவு பண்ணியிருக்காங்க. எவிடன்ஸ் இருக்கா? இந்த கேஸோட இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் மிஸ்டர் தாமோதரனை விசாரிக்கணும். ப்ரொசீட். ஃபேக்ட்ரிலாம் உடஞ்சிருக்கு, வேற பிஸ்கெட்லாம் நொறுங்கி செதறி கிடந்துச்சு. ஓ, நொறுங்கின பிஸ்கெட்டு, பட்டர் பிஸ்கெட்டா தேங்காய் பிஸ்கெட்டா? என்ன மேடம் இது? சைலன்ஸ். என்ன கேள்விமா இது? இல்ல மை லார்ட், கேஸுக்கு இது ரொம்ப முக்கியம். இவர் தானே நேர்ல போய் விசாரணை பண்ணிருக்கேன்னு சொல்றாரு. அப்படி போயிருந்தா உடஞ்ச பாட்டில் பிஸ்கெட்னு அங்க இருந்த எல்லா பிசிக்கல் எவிடன்ஸும் கலெக்ட் பண்ணி கோர்ட்ல மகசார் விட்னஸா ப்ரொடியூஸ் பண்ணிருக்கணும். அப்படி எந்த எவிடன்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணல. மீன்ஸ் அவர் நேர்ல போவே இல்ல. மகாசார் விட்னஸ் ப்ரொடியூஸ் பண்ண உனக்கு தெரியாது? நீ எல்லாம் ஒரு போலீஸ். எனி கிராஸ் கொஸ்டின்? பேபி கண்ணன். Baby Kannan. I think நோ கொஸ்டின்ஸ் மை லார்ட். Baby Kannan is R. Balaji. I think RJ Balaji. He is the writer and director of this movie. ಹ್ಮ್ உங்க பேரு? டான் கோல்ட் ஸ்டீவ் Sean Paul Steve Austin. WW ஓட பேர் அதனால தான் கெஜெட்லயே எங்க பேரை மாத்தி வச்சேன். உங்க கைக்கு என்னாச்சு? அது மெடிக்கல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி நான் அவரை தானே கேட்டேன். அவங்க அடிச்சதுல 3 ரெக்கார்ட ஃப்ராக்சர் டாக்டர் சொல்லிட்டாரு மேடம். கையை தூக்க முடியுமா? முடியாது மேடம். கஷ்டப்பட்டு தூக்கினா எவ்வளவு தூக்க முடியும்? இதுக்கு மேல தூக்குனா வலி உயிரே போயிடும் மேடம். சம்பவத்துக்கு முன்னாடி கை எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு மேடம். அப்போ கை தூக்க முடிஞ்சுச்சு. தூக்க முடிஞ்சது மேடம். எவ்வளவு தூரம் தூக்குவீங்க? Yeah. சூப்பர். This is for. So this is clearly a put up. That's all my lord. பேபி கண்ணன், எனி கிராஸ் கொஸ்டின்? Oh, okay. ಸೂರ್ಯ. ಹ? No, not Surya. RJ Balaji. He is RJ Balaji, the writer and director of this movie. ಓ ஏதாவது இருக்கா இல்ல ஆர்டர் பாஸ் பண்ணவா? என்னோட எல்லா ஆர்கியூமெண்ட்ஸும் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டா உங்களுக்கும் தரப்புக்கும் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன் மை லார்ட். முக்கியமான பாயிண்ட்ஸ் பேஜ் நம்பர் 5ல இருக்கு மை லார்ட். What? இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். ದುಡ್ಡಿಟ್ಟಿದ ಅನ್ಸುತ್ತೆ. ஆனா இது பத்தாது, வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா? பேஜ் நம்பர் 7ல பாருங்க மை லார்ட். ஐ ரிப்பீட், பேஜ் நம்பர் 7. What? But my lord, இதுல எதுவுமே இல்லையே. உங்க டைம் முடிஞ்சு போச்சு பிரீத்தி. ಲೈಕ್ அவர்க்கே ಮನಿ. பேபி கண்ணன், எனி மோர் பாயிண்ட்ஸ்? ஐயோ லார்ட்ஷிப், அவ்வளவுதான், இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். ஸோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற ஃபேக்ட்ஸ் அண்ட் எவிடன்ஸை வச்சு பாதிக்கப்பட்ட என் கிளைண்ட்ஸுக்கு தக்க நீதி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் மை லார்ட். மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் சங்கரன், நீங்க கோல்டன் டஸ்ட் பிஸ்கட் ஃபேக்டரியோட ப்ராப்பர்ட்டிஸ் டேமேஜ் பண்ணிருக்கீங்க. அதோட இல்லாம அந்த கம்பெனியோட ப்ரொப்ரைட்டர்ஸ் கோல், ஸ்டோன், ஸ்டீவ், ஆஸ்டின் இவங்க 4 பேரையும் பயங்கரமா தாக்கியிருக்கீங்கன்னு ஆதாரபூர்வமா நிரூபணமாயிருக்கு. அக்யூஸ் ரிமாண்ட்ல இருக்கணும். ஆனா அவங்க வயசு காரணம் காட்டி 1 லட்சம் ரூபாய் சொந்த ஜாமீன்ல விடுறேன்.
இனிமே கோர்ட்டோட பர்மிஷன் இல்லாம அவங்க அந்த வளாகத்துக்குள்ளேயே போகக்கூடாது. தீர்ப்பை Wow. அப்பீல் பண்ண 1 மாத கால அவகாசம் மை உண்டு. லார்ட், அவர் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ல எந்த வேலிட் பாயிண்ட்ஸும் இல்ல, எந்த எவிடன்ஸும் சப்மிட் பண்ணல. அப்புறம் என் எப்படி? ஆர்டர் தப்பா? இந்த கோர்ட்டை நான் எப்படி நடத்தணும் நீங்க எனக்கு சொல்லி தருவீங்களா? நான் கண்ணு முன்னாடி ப்ரூவ் பண்ணிருக்கேன். நீங்க வேணா மேல அப்பீல் பண்ணலாமே, அதுக்கு தான் ஹை கோர்ட் இருக்குல்ல. அதுக்கு மை லார்ட், how is this? One more word from you, I'll take contempt. Court is urgent for a break. That number, I think 5 lakhs or 7 lakhs, something. எவ்வளவு தூரம் கை தூக்குவீங்க? இதோ இவ்வளவு தூரம் தூக்குவேன் அப்படின்னு தெரிச்சிட்டேன். ஒரு செகண்ட். காலேஜ் டைம்ல இருந்தே நீ ஆர்கியூலாம் செமையா தான் பண்ணுவேன். ஆனா என்ன, ஆர்டர் தான் வாங்க மாட்டேன். ஏய், உன்ன மாதிரி ஆர்டர் வாங்குறதுக்கு சும்மாவே இருக்கலாம். உன் பிரச்சனை என்ன தெரியுமா? ஓப்பன் கோர்ட்ல பயங்கரமா ஆர்கியூ பண்ணி எல்லாரும் கை தட்டணும்னு நீ பெரிய லாயர்னு நீயே நினைச்சுக்கிற. ஆனா ஒரு நல்ல லாயருக்கு ஆர்கியூ பண்றதோட தீர்ப்பு எழுதுற ஜட்ஜை தெரிஞ்சிருக்கணும். He comes. He'll also get the same thing, bro. He'll also face the same thing. Oh. The thing is, the system is not wrong. The people in the system are wrong. System is not corrupt. People in the system are corrupt. So the problem is people. People are the problem in this country. ஐயா அது எந்த கோவில்? ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. ஏழை பணக்காரன் ஜாதி மதம் எதுவும் பார்க்காத எல்லாருக்குமான சாமி. கோர்ட்டால தீர்க்க முடியாத பிரச்சனை கூட இவன் தீர்த்து வச்சிருவான். ஒவ்வொரு எல்லைக்கும் ஒவ்வொரு காவல்காரன் இருப்பான். இந்த எல்லைக்கான காவல் தெய்வம் Kshetrapala. கண்ட ஊத்திக்கிற சாந்தமான சாமி இல்ல, வெட்டை கருப்பு. Vettai Karappu. In our place, we call Kshetrapala, the guardian deity of that place. And if you see the problem is not solved anywhere, the problem will solve there. You have seen Kantara, right? The same thing. எதுக்கு ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கேஸ் நடக்குறா? ஏவி சார் 45 சவரனு வெளியூர் விவரம் தெரியாது. ஹியரிங்க்கு 10 ரூபா வச்சா Oh, see, they don't know anything. So லார்ட்ஷிப், திருடு போன என் கிளைண்டோட நகையெல்லாம் இப்போ The case passed on to next month 2nd. nah. கிளைண்ட் வயசானவர், உடம்பு முடியாதவர், கொஞ்சம் சீக்கிரமா டேட் கொடுத்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எனக்கு அல்ல, என் பொண்ணுக்கு. இந்த மாசம் 21ஆம் தேதி ஓகேவா? 21 ஓகே மை லார்ட். நெக்ஸ்ட். Yeah. ஏய் ராஜா, 2 பிரியாணி 2 கோலா உண்டு, பார்சல். ஓகே சார். ஏய் லெக் பீஸ் பார்த்து போடு. இன்னொரு பிரியாணி கூட Oh, பார்த்து. iur dudalle. அந்த பொண்ணுகிட்ட Iur dudalle. ஓகே மேம். என்னமா தோசை சாப்பிடுற? இங்க பிரியாணி சூப்பரா இருக்கும். தெரியுது. வேணாம். பேபி சார், என்ன சார் இங்க? மைப்பா. 5 ஸ்டார் ஹோட்டல்ல தானே சாப்பிடுங்க. இங்க உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. கிளைண்ட் ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட்னு கலக்குவார் தலைவர். நல்ல நேரம் இந்த கோர்ட்டுக்கு வந்திருக்காரு. Corrupt people. கேஸ் இன்னைய வரைக்கும் எங்க ஜூனியருக்கு அதான் பாலப்படம். ஆக்ட் ஆஃப் சார். எந்த பாலப்படம் சார்? ஏய் பாலப்படம். நேத்தே ஸ்டேஷன்ல போய் பேசிட்டோம். என்ன சார் பேசணுமே? நான் சொல்ற வரைக்கும் கோர்ட் பக்கமே வரக்கூடாது. Ah. அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை மேடம். யாருக்கு தான் உடம்பு நல்லா இருக்கு? அரை சொல்லி தெச்சி கேட்டோம். பினோ ஃபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டியாமா? இல்ல. கொஞ்சம் பண்ணிடுறியா? பண்ணிடு. போலீஸ்காரன் ஓடி நம்பவே கூடாது சார். யார் வேணாலும் நம்பலாம். குமரண்ணா, பேபி சார் சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் ஜனா கிட்ட கொடுங்க. அவர் இப்ப இல்ல சார், புது மேடம் தான். அண்ணா, யாரா இருந்தா நான் கூட்டினா? யாரு? லைன்ல இருக்காங்க, பேசுங்க. ஹலோ. மேடம், நான் 7 கணத்து கோர்ட்ல இருந்து அட்வொகேட் பேசுறேங்க. அப்பா பொண்ணு நகை திருட்டு கேஸ். 60 சவரன்ல 15 சவரன் கணக்குலயே காட்டலையாமே. எஃப்ஐஆர்ல என்ன இருக்கோ அதுதான். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. மேடம், எஃப்ஐஆர்லயே 15 சவரன் கம்மியா தான் யார் நீ காமிச்சிருக்கு. முதல்ல? யாரா இருந்தாலும் நேர்ல வந்து பேசியா? கௌரி எங்க? They have a network. The network is nothing but
Lawyer strike, lawyer strike. சார் எங்க கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு புரியும். சும்மா அது என்னாச்சு இது என்னாச்சு. That's how you make a protest. Paid protest. எதுக்கு நீங்க எல்லாம் கூடி இருக்கீங்க? என்ன வேணும் சார் உங்களுக்கு? 60 சவரன் ரிகவர் பண்ணிருக்கீங்க. 45 தான் எஃப்ஐஆர்ல கணக்கு காமிச்சிருக்கீங்க. திருநவன் நகை அப்படியே வா கொடுப்பான். அன்னைக்கு நைட்டே அதை எடுத்துட்டு போய் மகாபலிபுரத்துல உல்லாசமா இருந்திருப்பான். இந்த குமரண்ணா உங்க ஸ்டேஷனுக்கு இப்படி எஃப்ஐஆர் எழுதலாம்னு சொல்லி கொடுத்ததே நானும் எங்க டீம் தான். குமரண்ணா பீரோல தானே வச்சிருப்பீங்க நகையா? போங்கண்ணா போய் எடுத்துட்டு வாங்கண்ணா. போங்கண்ணா, மேடம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. சுப்ரன் சார் மேடம் அந்த ஸ்பா அமௌண்ட் எடுத்துட்டு வாங்க. ஓகே தயவு செஞ்சு கிளம்புங்க See? ப்ளீஸ். ஓகே மேடம். வா சார் போலீஸ் எடுக்கல சார், அந்த பசங்க தான் வித்துருக்கானுங்க. பட் கமிஷனர் ஆஃபீஸ்ல இருந்து 10 வாட்டி வா ஆடி போயிடுச்சு. see கண்டுபிடிக்க முடியலன்னு காம்ப்ரமைஸ். That's what, dude. ஆளவா Everyone. இந்தாங்க சார், இதை வச்சு எப்படியாவது ஆஃப் பண்ணிடுங்க சார். ஒரு நேர்மையான வக்கீலா நான் இதை வாங்கக்கூடாது. இப்பதான் பெனு கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் நமக்காக எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்கன்னு. இவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்ல? பண்ணும் தான், ஆனால் ஒரு நேர்மையான வக்கீலுக்கு சமுதாயம் என்ன கொடுத்துச்சு? வறுமையை தான் கொடுத்துச்சு. இந்த காசை எல்லாருக்கும் கொடுத்துடலாமா? இது எப்படி நம்மளது இல்லைல்ல, லஞ்ச காசு. ஓகேவா? 90% of the Indian people are dishonest and money minded, not through a business but like this. These people become politician, police officers, revenue department, in every field. So, and these people will blame the 10% honest people, run away from all the responsibilities, just blame the system. Bill your pay model. They will. She has a health condition, man. സാറ് പറഞ്ഞത് നാളെ നമ്മുടെ ഗോൾഡ് കിട്ടുന്ന. ഇങ്ങ നമ്മൾ ഗോൾഡ് വാങ്ങി നേരെ ഹോസ്പിറ്റൽ ഒബ്സർവേഷൻ, മറ്റന്നാ സർജറി. മോഹൻലാലിനും ദുൽഖർ സൽമാനും ഒക്കെ ചെന്നൈയിലെ വീടുണ്ട്, തെരിയുമാ? നമുക്ക് പോയി കാണാം. നോക്കറ കാശുണ്ടാക്കാൻ പറ്റില്ല. അവർക്ക് വേണ്ട ജീപ്പേ മാത്രം. അച്ഛൻ നോക്ക് നോക്ക്, ബിരിയാണി 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 ബിരിയാണി. എനിക്ക് അച്ഛനൊക്കെ കാണുന്നുണ്ട് മുന്നിൽ. കരഞ്ഞോ കരഞ്ഞു, മോക്ക് ഇഷ്ടം പോലെ കരഞ്ഞു. പക്ഷെ അച്ഛൻ കരയൂല. അച്ഛൻ അറിയാം നാളെ ഗോൾഡ് കിട്ടും, നമ്മൾ ഹോസ്പിറ്റലിൽ പോവും, സർജറി എല്ലാം ഭംഗിയായിട്ട് കഴിയുമെന്ന് അച്ഛന് നന്നായിട്ട് അറിയാം. അതാ അച്ഛന് അറിയാമെന്നറിയോ? ചോദിക്ക് മുഖത്ത് നോക്കി ചോദിക്കടാ മോള്, ചോദിക്ക് എങ്ങനെയാന്ന്. അച്ഛൻ ഒരു തടവ് முடிவு பண்ணா പിന്നെ അച്ഛൻ പോയിട്ട് അച്ഛൻ കൂടെ കേൾക്കാതെ. മനസ്സിലായ? ഓർമ്മയുണ്ടാ? പോക്രി പോക്രി இந்த വിജയ് നടിച്ചത്. കിടന്നു ഉറങ്ങി, കിടന്നോ. നാളെ നീ വരണ്ട, ഞാൻ കോർട്ടിൽ പോയി വാങ്ങിட்டு வரேன். லார்ட்ஷிப் எல்லா டாக்குமெண்ட்டையும் இன்னைக்கு ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு. கோர்ட்டாலே இன்னைக்கு வந்திருக்கா அப்படி. யோ என்ன அவன் நாளைய காணும், ஒரு ஹியரிங் கூட நீ வரல? ஐயா ஒரு கேஸ் விஷயமா வெளியே விசாரிக்க போயிருந்தேன் ஐயா. பெரிய ஷெர்லாக் ஹோம்ஸ் தூர விசாரிச்சு கிழிச்சிருவாரு. ரிப்போர்ட் கொடுத்தியா? ஐயா குத்துட்டேன் ஐயா. அப்புறம் சார் ஐயா வணக்கம் ஐயா. என்ன எல்லாரும் வந்திருக்கீங்க, ஆச்சரியமா இருக்கு. மழைகளை பெஞ்சிடும் போல இருக்கே. செக் பண்ணியா? செக் பண்ணி வச்சுக்கியா, இதோ சப்மிட் பண்ணிடுறேன். ಎಂತ ರೋಲ್ಡ್ ಗೋಲ್ಡ್ ಎಂತ ಅದು ಆಲ್ ಇಲ್ಲ, ವೆಯ್ಟ್ ಕಮ್ಮಿ ಇರ್ಬೋದು. The court is urgent. For what? இன்னைக்கு கேஸ் எல்லாம் இன்னொரு நாள் லிஸ்ட் பண்ணுவோம். சார் சார் நகை கொடுத்துட்டு போங்க சார். Ah. எங்க சார் எழுந்து போகுது? எல்லாரும்
வேணாலும் வந்திருக்கு சார். நீ எங்க வேணாலும் போங்க சார். என் நகையை கொடுத்துட்டு போங்க. நான் 4 மாசமா அழிஞ்சிட்டு இருக்கேன் சார். உன் கண்ணு முன்னாடி இருக்க நகையை கொடுத்துட்டு போங்க சார். சார் என் மோளுக்கு நான் வாக்கு கொடுத்தாச்சு. இன்னைக்கு நகையை கொடுக்கணும். உங்க பாட்டுக்கு போனா எப்படி? என் நகையை வாங்கி போங்க சார். எனக்கு நகையை வேணும். யோ தேவிகண்ணன் சேம்பர் வர திருநக்கிட்டே வாங்கியாச்சு. பெரிய இவனா நீ ஜட்ஜிக்கிட்ட அப்படிதான் பேசுவியா? உனக்கு இது ஒரு கேஸ், எனக்கு டெய்லி இங்க 1000 கேஸ் இருக்கு. நீங்க 1000ல் ஒரு கேஸ் கூட முடிக்க மாட்டா சார். ஜிபே இந்த பிரியாணி சாப்பிட்டு நடக்கே உள்ளு. நான் வேற மண்ணா அசிங்கமா கேக்குறாரு ஐயா சேம்பர். இனிமே யாரை வச்சு இந்த நகையை வாங்குறேன்னு பாக்குறேன். அந்த மாதிரி தான் சார் நானும் கேஸ் நடத்துறதுக்காக தான் இங்கே வந்தேன். நம்ப முடியல இல்லை, 30 வருஷம் முன்னாடி நான் இங்கே வரும்போது உன் பொண்ணு வயசு தான் சார் எனக்கும். ஒரு ஆக்சிடெண்ட்டில் மொத்த குடும்பமும் போயிடுச்சு. நானும் செத்துட்டேன்னு எங்கள் ஏரியா எம்எல்ஏ டெத் சர்டிஃபிகேட் கொடுத்து சொத்தை பூரா எழுதி வாங்கிட்டான். இல்லை உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு கேஸ் நடத்துறதுக்காக இங்கே வந்தேன் சார். என்கிட்ட இருக்க கடைசி காசை இவங்க பிடுங்குற வரைக்கும் கேஸ் நடத்தினேன் சார். 17 வருஷம் முடியல. காசும் இல்லை நாதி. He is still there in front of him physically. அப்புறம் இவங்க சொல்கிற வேலையை பார்த்துக்கிட்டு அவங்க கொடுக்குற 5 10 வாங்கிட்டு இந்த அவங்களோட பழைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஏற்க பழகிட்டு வெளியில் எங்கேயும் வேலைக்கும் போக முடியல. ஏன்னா நான் செத்துட்டேன். அதான் பேய் பேர். I'm pausing it here. That is correct actually. See, you have to come and prove that you are alive. That is correct because tomorrow somebody else will come that I am that guy, so that property belongs to me. That complication will happen. But you should not be scammed. There should not be fraud. If he is the right person, you have all the documents, you should make it quick and clear the judgment. The system is correct because he has to come and prove himself that he is that guy. Otherwise someone else will come and claim the property. See, but scamming the people, extorting the poor people is not right. Using the system's loophole, scamming the people, that is not right. The system is correct, the people are wrong. Again, the people are wrong. ரொம்ப வருஷம் ஓட்டுக்கு வந்தா தண்டனை கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. ஓட்டுக்கு வர்றதே தண்டனை. இது ரொம்ப சக்தி வாய்ந்த சாமிங்கய்யா. கோர்ட்டால தீர்க்க முடியாத பிரச்சனையை கூட இந்த சாமி தீர்த்து. He is here partying. ரவி சார் கேஸ் ஜெயிச்சா பாட்டின்னு சொன்னல. இது போடுங்க, கடவுளை பார்க்கலாம். Gold Dust Biscuit Factory. ಸುಮ್ಮನೆ ಡ್ರಾಮಾ ಮಾಡ್ಕೊಂಡ್ ಬಂದಿದ್ರಲ್ಲ ಏಟ್ ಆಗಿದೆ ಅಂತೇಳಿ. ಇವಾಗ ರಿಯಲ್ ಗೇಟ್ ಆಗುತ್ತೆ ಇವಾಗ. ಇವನು ಅದೇ ಡ್ರಗ್ಸ್ ಇಂಟೇಕ್ ಮಾಡಿದ್ದಲ್ಲ, ದೇವ್ರೇ ನೋಡ್ದಾಗ ಆಗುತ್ತೆ ಅಂತೇಳಿ. He will see the God himself now. See, ಇದು ಸ್ವಲ್ಪ ಎಂತ ಹೇಳ ಕಲ್ಕಿ ರೆಫರೆನ್ಸ್. ಕಲ್ಕಿ ಅಂದ್ರೆ ಕಲ್ಕಿ ರೆಫರೆನ್ಸ್ ಪ್ಲಸ್ ಗೋಸ್ಟ್ ರೈಡರ್ ರೆಫರೆನ್ಸ್ ಎರಡನ್ನು ಮಿಕ್ಸ್ ಮಾಡಿ ಮಾಡ್ದಂಗಿತ್ತು. ಅಂದ್ರೆ ರೆಪ್ರೆಸೆಂಟೇಷನ್.
Surya. Oh, looks good. ಅಲ್ಲ? ವೇಟೇಜ್ ಇದೆ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ಗೆ. ಅಂದ್ರೆ ಅವನ ಪರ್ಸನಾಲಿಟಿ, ಸೂರ್ಯನ್ ಪರ್ಸನಾಲಿಟಿ, ಲುಕ್ಸ್. He understood. ಇದು ಎಫೆಕ್ಟ್ಸ್ ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ಯೂಸ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಐ ಡೋಂಟ್ ನೋ ವೆದರ್ ಇಟ್ ಈಸ್ ಐ ಮೀನ್ ಎಫೆಕ್ಟ್ಸ್ ಆಮೇಲೆ ವಿಜುವಲೈಸೇಷನ್ ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಚಕ್ರ ಚಿಕ್ಕಾಕಿ ಚಿಕ್ಕಾಕಿ ಚೂ ಚುಕ್ಕಾಕಿ ಚೂ ಮಾತ್ರ இன்னும் வீரியம் குறையல. பீக் அடிக்குது. நீ எந்த பிளேயரு? ரெட் காலியா? பேசவே மாட்டேன். எப்போ நான் போறேன். என் பேரு கருப்பு. அப்ப நான் தான் சிவன், விக்னேஷ் சிவன். ரத்தமாறன் வெற்றிமாறன் நான் என்ன தப்பு பண்ணேன் பாக்குறியா? That's what, see, that's how it should be. Punishment should remind them everything what they did and ஒரு தப்பு பண்ணிட்டேன். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. நாளைக்கே அது சரி பண்ணிடுறேன். இத்தனை மாசமா பண்ணாத எப்பறம் ஒரே நாள்ல பண்ணுவேன். இத்தனை மாசமா வேறே தான் பண்ணல. அப்பதானே ஃபீஸ் வாங்க முடியும். அப்பதானே ரைட்ல ஒரு வாட்ச் லெஃப்ட்ல ஒரு வாட்ச் எல்லாம் கட்ட முடியும். காசு ஆனா இது ரொம்ப சப்ப மேட்டர் சாமி. ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஒரே நாள்ல ஆர்டர் வாங்கிடலாம். அது கொஞ்சம் பேர் கரெக்ட் பண்ணணும். பெஞ்சுக்குள்ள இருக்கு. அவன் பொண்ணுக்கு பிடிச்ச ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தா போதும். அடுத்து போலீஸ் ரிப்போர்ட் 500 ரூபாய் கொடுத்தா போதும். உடனே ஆஜராயிடுவாங்க. நெக்ஸ்ட் தங்கதான சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு அப்ரைசர் தெரியுமா? அவருக்கு ஒரு பாட்டில் சரக்கு கொடுத்தா போதும். ரிப்போர்ட்டை கொடுத்துருவாரு. இதெல்லாம் முடிச்சுட்டு ஐயாவை போய் பார்க்கலாம்னா ஓயே வருவான். ஐயா எல்லாம் பார்க்க முடியாது. 200 ரூபீஸ் கொடுத்தா போதும். உள்ள விட்டுருவான். அப்புறம் நம்ம ஐயா அவர் மனசு போனாதபடி செய்ய வேண்டியதை செஞ்சு கொடுத்தா உடனே ஆர்டர் போட்டுறேன். நாளைக்கே முடிச்சிடும். என்ன தைரியம் இருந்தா காசு கொடுத்து கேஸ முடிப்ப நீ என்கிட்டயே சொல்லுவேன். சாமி வேற என்ன சொல்லுவாங்க? காசு இருந்தாதான் எங்க கோர்ட்ல எல்லாமே செட்டிங் போடலன்னா but if God willing then nothing will work. கருப்பு சாமி சங்கக்கால சாமி இவ என்னவனாலும் பண்றேன். உதவி சாமி சொல்லுது. ಎಷ್ಟು ಧೈರ್ಯ ನೋಡ ಅವನಿಗೆ. ದೇವ್ರಿದ್ರೆ ಹೆಂಗ್ ಮಾತಾಡ್ತಾ. சாமி நீதி கால கடவுளா நீதி தவறலாமா? என்ன சொன்ன? நீதிக்கான கடவுளே நீதி தவறலாமா? நான் சொல்ற மாதிரி தான் எங்க கோர்ட் ப்ரொசீஜர். ஆனா அது தெரியாம எனக்கு தண்டனை கொடுக்குறீங்களே. நீங்க தானே சாமி நீதிக்கான சாமி. வாங்க எங்க கோர்ட்டுக்கு வாங்க. உங்களால முடிஞ்சா நேர்மையா அந்த பொண்ணுக்கு அந்த நகையை வாங்கி கொடுத்துட்டு எனக்கு எந்த தண்டனை வேணாலும் கொடுங்க. அப்ப நான் ஏத்துக்கிறேன். முடியுமா? சாலுஜா நீதிக்கான கடவுளுக்கு நீதி மேல நம்பிக்கை இருக்கா? Dude. இதுதான் வாங்க. The God's justice is different than the human what they made. He can manipulate anything. இதெல்லாம் எனக்கு சாதாரண கேஸ். ராஜா 2 மட்டன் பிரியாணி ஒரு கோலா உண்டா பார்சல் பண்ணு. குயிக் போட்டீங்களா? கணேஷ் சார் என்ன சார் இங்க உங்களை 5 ஸ்டார் ஹோட்டல்ல பார்க்க முடியும். Actors. சுண்ணாம்பு கால்வாய் கேஸ் அதான் எங்க ஜூனியர்க்கெல்லாம் பால பாடம். சூப்பர் சார். Actors ಇತರೆಲ್ಲ ಮಾಡಿಯೇ ಮೋಸ ಮಾಡೋದು, ಸ್ಕ್ಯಾಮಿಂಗ್. ഇവരെല്ലാരും ഒരേപോലെ തന്നെ അച്ഛാ. ഇവരാരെയും നമുക്ക് നമ്പാൻ പറ്റൂല. വേറെ വഴിയില്ലല്ലോ മോളെ. ആരെങ്കിലും നമ്പിയാലല്ലേ പറ്റൂ. என்ன நம்புறீங்களா? நீதி மேல நம்பிக்கை இருந்தா வா. சாலுஜா வரேன். உன் கோர்ட்டுக்கு வரேன்.
கோர்ட் ப்ரொசீஜரை மாத்திர நாள் உன்னோட கடைசி நாள். வாக்கருப்பு ஒன்று மாதிரி ரொம்ப பேர் இந்த இடத்த மாத்திர லட்சியத்தோட வந்திருக்காங்க. வெல்கம். பெரிய பாரதி ராஜா.